வணக்கம். மூன் செய்திகளுக்காக புவனேஸ்வரி. இன்றைய முதன்மை செய்திகள். நெல்லித்தோப்பில் திமுக அதிமுகவினர் மோதல். போலீசார் தடியடி நடத்தியதில் 20 பேர் காயம். சாலை மறியலில் ஈடுபட்ட ஜானகிராமன் கைது. மருத்துவ கருவிகள் வாங்கியதில் முறைகேடு. ஜிப்மர் டீன் ரெட்டி வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தவில்லை என்று இயக்குநர் விளக்கம். மழைக்கால நிவாரணத் தொகை வழங்காததால் பூமியான்பேட்டை பகுதி மக்கள் இன்று மறியல். விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பில் மழை நிவாரண உதவித்தொகை வழங்கிய போது திமுக அதிமுகவினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தியதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் மழை நிவாரணத் தொகை வழங்குவதற்கு திமுக தரப்பில் ஜானகிராமன் படமும் அதிமுக தரப்பில் ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ படமும் அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பம் வழங்கப்பட்டது. இதனால் இரு தரப்பினர் இடையே மோதல் இருந்து வரும் நிலையில் இன்று காலை நெல்லித்தோப்பு குட்டைக்கார வீதியில் உள்ள அரசு பள்ளியில் மழை நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இதனையொட்டி அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூடியிருந்த நிலையில் திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், மகன் சந்திரேஷ்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அங்கு வந்தனர். இதனால் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டதையொட்டி பதற்ற நிலை உருவானதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடியடி நடத்தினர். இதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் சந்திரேஷ்குமாரை தாக்கிய அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி ஆகியோர் தலைமையில் திமுகவினர் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மறியல் கைவிடப்படாததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். திமுக அதிமுக மோதல் காரணமாக அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் ஜிப்மர் மருத்துவமனையிலும், திமுக அமைப்பாளர் மகன் சந்திரேஷ்குமார் புதுவை அரசு பொது மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திமுக மற்றும் அதிமுக கட்சியினர் மோதல் காரணமாக நெல்லித்தோப்பில் தொடர் பதட்டம் நிலவி வருகிறது. மருத்துவ உபகரணங்கள் முறைகேடு புகார் காரணமாக ஜிப்மர் டீன் ரெட்டி வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தவில்லை என்று இயக்குநர் சுப்பாராவ் விளக்கமளித்துள்ளார். புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் நேற்று காலை வந்த 8 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் 3 பிரிவாக சோதனை மேற்கொண்டனர். ரேடியாலஜி துறையில் சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் சென்றதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் டீன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தவில்லை என்றும் சிபிஐ அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் சுப்பாராவ் விளக்கம் அளித்துள்ளார். இதுபோல டீன் வீட்டையும் அவங்க ரைட் பண்ணாங்க, டீனையும் இன்டராகேட் பண்ணாங்க, அவரையும் சந்திச்சு பேசினாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருந்தது. இது ஏற்கனவே ஜிப்மர்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருந்தது. சிபிஐல இருந்து வந்தவங்க ரேடியோ டயக்னோசிஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப விலை மதிப்பிற்கு இல்லாத சில மெஷின் வாங்கினதுலயும்
கெமிக்கல்ஸ் இது வாங்கினது சம்பந்தமா என்கொயர் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது கிடைச்சதுனால அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பேர்ல சில இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அதை தவிர வேற எங்கேயும் அவங்க போகல. வந்த உடனே நம்ம ஜிப்மர் நிர்வாக இயக்குநரை பார்த்து அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரேடியோ டயக்னோசிஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அவங்க என்ன அவங்களால பண்ணணுமோ அதுக்கு பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜிப்மர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரையும் கூட அனுப்பிச்சிருந்தோம். அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க ஒரு சின்ன ரிப்போர்ட் கொடுத்துட்டு நாங்க ஃபர்தரா இதெல்லாம் பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட நாங்க திரும்பி வரோம், ரிப்போர்ட் அனுப்புறோம் சொல்லிருந்தாங்களே தவிர இதை தவிர டீன் ஆபீஸ்லயோ இல்ல எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்குமோ டீனுடைய வீட்டுக்கோ அவங்க போகல. மழைக்கால நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து பூமியான்பேட்டை மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவையில் பெய்த தொடர் மழையால் பூமியான்பேட்டை பாவாணர் நகர் அதிகம் பாதிக்கப்பட்டது. இப்பகுதியில் இதுவரை மழைக்கால நிவாரணம் வழங்கும் பணிகள் கூட நடைபெறவில்லை. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், நகரமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தலைமையில் இன்று காலை உழவர்கரை நகராட்சி எதிரே மறியலில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள பொதுமக்கள் மறுத்துவிட்டதால் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் ஜெயக்குமார் மழைக்கால நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கனமழையால் முழுவதும் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரணம் எவ்வளவு என்பதை முதல்வர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெருமழை பெய்த மாநிலமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அண்டை மாநிலமான தமிழகத்தில் வெள்ள சேதங்களை கணக்கெடுக்க மத்திய குழுவினர் வருகை தரும் நிலையில் புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியை மத்திய குழு கண்காணிக்க மாநில அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசு இயற்கை பேரிடரின் போது முழுமையான பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்கள் நலனுக்காக அறிவிக்கப்படும் அனைத்து சலுகையினை நிறைவேற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அன்பழகன் விளைநில சேத விவரங்கள் குறித்து இதுவரை கணக்கெடுக்கவில்லை என்றார். பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் தர வேண்டும் என்ற அவர் மழையால் முற்றிலும் வீடுகளை இழந்தவர்களுக்கு எவ்வளவு நிவாரணம் என்பதை முதல்வர் வைத்திலிங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏற்கனவே நாங்கள் சொல்லுகிறோம், அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் என்பது நிவாரண உதவியில் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் கேலி கூத்தா இருக்குது, முரண்பாடா இருக்குது. முன்னுக்கு பின் முரணாக அமைச்சர் ஒரு அறிவிப்பு, முதல்வர் ஒரு அறிவிப்பு, மத்திய அமைச்சர் ஒரு அறிவிப்புன்னு சொல்லிட்டு மக்களை போட்டு குழப்பறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த நிலையில போலி ரேஷன் கார்டுகள்லாம் பண உதவி இல்லைன்னாரு. இன்னைக்கு இப்ப உண்மையிலே போலி ரேஷன் கார்டு எது என்பதை கூட அந்த துறை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. போலி ரேஷன் கார்டுகள் எது எது என்பதை கூட அந்த துறை கண்டுபிடிக்காத நிலையில விலாசம் மாறியவர்கள் இப்ப ஒரு தெருல இருந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யானை வெங்கடசெல்வ வீதியில இருந்து அது பக்கத்துல இருக்கிற வாவுசி தெருக்கு மாறினவங்களுக்கு கூட போலி ரேஷன் கார்டு லிஸ்ட்ல போட்டு இந்த நிவாரண உதவி இப்ப வழங்குறது இல்ல. போலி ரேஷன் கார்டு என்கின்ற பெயரில் விலாசம் மாறியவர்கள் போய் இந்த மழைக்கால நிவாரண உதவி கொடுக்கிறதுல போய் அலைக்கழிப்பது என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அநாகரிகமான செயலும் கூட, ஒரு மனிதாபிமான அற்ற செயல். அது நிவாரணம் இல்லன்றீங்க, இந்த 1350 பேருக்கு நிவாரணம் இல்லன்றீங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா திடீர்னு கந்தசாமி இவங்க எல்லாம் பின்னர் கொடுப்போம். பின்னர்னா எப்ப கொடுப்பீங்க? நிவாரணம் என்பது, நிவாரண உதவி என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே வழங்குவதுதான் நிவாரண உதவி. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க 1000 ரூபாய் வாங்கி போறாங்க, எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்களுக்கு இது வரலங்க, பேர் வரலங்க. இது நான் கேட்ட நிவாரண உதவி கொடுக்கும் போது இந்த மாதிரி பார்ப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்கை. ஏன்னா இதுல முழுமையான பாதிப்பு யாருக்கு வருதுன்னா அந்தந்த தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோட அவங்க முறையிடுறாங்க. ரெண்டாவது இந்த அங்கன்வாடி டீச்சருங்களை போய் சத்தம் போடுறாங்க ஆச்சுங்களா. மூணாவது ரேஷன் கடை வைத்துள்ளவர்கள் போய் தாரா பண்றாங்க.
பொதுமக்கள் பப்ளிக். நாங்க என்ன சொல்றோம்னா போலி ரேஷன் கார்டு நீங்க எடுங்க, ஆனா போலி ரேஷன் கார்டு எடுப்பதற்கு இது நேரம் இல்ல. போலி ரேஷன் கார்டுகளை நீக்குவதற்கோ அல்லது அவங்களுக்கு இது பண்றதுக்கு இது நேரம் கிடையாது. மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட வராத சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த 2 வாரங்களாக பெய்த கனமழையினால் நகர பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன. குறிப்பாக திருவள்ளுவர் நகர் உட்பட பல்வேறு இடங்களில் தேங்கியிருந்த மழைநீர் தற்போது வடிந்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியை பார்வையிட வராத சட்டமன்ற உறுப்பினர் மீது இளைஞர்கள் ஆவேசமடைந்தனர். இதனால் இன்று திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது தங்களுக்கு தெரியவில்லை என்று சந்தேகம் தெரிவித்தனர். இதற்கு மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட திருவள்ளுவர் நகருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர தவறினால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி இளைஞர்கள் எச்சரித்துள்ளனர். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் உட்பட சலுகைகள் வழங்கும்படி வலியுறுத்தல். முண்டாசு கவிஞன் பாரதி பிறந்த நாள் இன்று. முதல்வர், அமைச்சர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இன்றும் என்றும் நமக்கு பொன்னிறம் சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் பொன்னிறம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. இன்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு பொன்னிறம் சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும் பொன்னிறம் சில்ஸ் இன்றும் என்றும் நமதே. இன்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. Joya Lucas, the world's favorite jeweler.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ராஜ்பவன் தொகுதியில் மழைக்கால நிவாரணத் தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் துவக்கி வைத்தார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உப்பளம் தொகுதியில் உள்ள 18,000 ஏழை எளிய குடும்பத்திற்கு தலா 1 கிலோ ரவையை மாநில திமுக பொருளாளர் அனிபால் கென்னடி தனது சொந்த செலவில் இன்று வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், தொகுதி செயலாளர் பார்த்தசாரதி, துணை செயலாளர்கள் ரஹீம், ஹரிகிருஷ்ணன், முன்னாள் அவைத்தலைவர் நம்மி, வழக்கறிஞர் கனக சபாபதி, இளைஞரணி அமைப்பாளர் சக்திவேல் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை ராஜ்பவன் தொகுதி வஉசி மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை மழை நிவாரண நிதியாக ரூபாய் 1000 வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் தொடங்கி வைத்தார். இதில் வட்டாட்சியர் தில்லைவேல், துணை வட்டாட்சியர் சிவசங்கரன், வருவாய் ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிராம நிர்வாக அலுவலர் சிவகுமார் மற்றும் தொகுதி செயலாளர் பெட்ரிக் மோகன்ராஜ், மாநில பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கவிஞர் லோகநாதனின் கவிதை நூலினை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை கவிஞர் லோகநாதனின் முளைப்பாரிகள் கவிதை நூல் வெளியீட்டு விழா லபோர்த் வீதி ரெவே சோசியல் சங்க அரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. பாவலர் நெய்தல் நாடன் வரவேற்புரையாற்ற காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய பேராசிரியர் பஞ்சாங்கம் தலைமை தாங்கினார். நாகி முன்னிலை வகிக்க பேராசிரியர் லெனின் தங்கப்பா, வேல்முருகன், கிருஷ்ணகுமார், சுப்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி கவிதை நூலினை வெளியிட சிங்கப்பூர் பரிமளம், ரத்தினமாலா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். பதவி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் ஆசிரியர்களை நிரந்தர பணியமர்த்தவும், ரெகுலர் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வை அரசு வழங்க வேண்டும், டி பிரிவு ஊழியர்களின் மருத்துவ செலவை ஈடுகட்டுதல் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்க வேண்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான நிர்வாக மானியத்தை 25.1 என்ற மாணவர் ஆசிரியர் விகிதாச்சார அடிப்படையில் வழங்க வேண்டும், மாணவர்களிடம் வசூலிக்கும் கட்டணத்தை அரசு மானியத்துடன் சேர்க்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிர்வாக மற்றும் ஊழியர் சங்கங்களின் கூட்டு மன்றத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு இன்று காலை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்வீனர் அந்தோணிசாமி தலைமை தாங்க புதுவை கடலூர் மறைமாவட்ட கல்வி ஆணைய செயலர் சுவாமிநாதன் போராட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பாரதியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் வைத்திலிங்கம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசைக்காரன் என அழைக்கப்படும் பாரதியாரின் 129வது பிறந்த தினம் புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை எதிரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜஹான், முன்னாள் சபாநாயகர் ராமச்சந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை தமிழ்ச்சங்க முன்னாள் தலைவர் மன்னர் மன்னன் மற்றும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில் தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டாப் லோடிங் வாஷிங் மெஷின் உடன் நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% வரை தள்ளுபடி. சிம்னியுடன் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. மிக்சிக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. ஃபேன்களுக்கு அழகிய 6 கிளாஸ் பவுல் செட் ஃப்ரீ. நோக்கியா மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி, தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி, தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்தரவாதம். 24 வருட வாடிக்கையாளர் சேவையில். மறந்துடாதீங்க, இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல்.
BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். பெண்ணே பெண்ணே உன் வரம் என்ன, பொன்னே என்றால் அதன் தரம் என்ன, இளமையில் தொடுவான் எல்லை, புதுமையில் இதுதான் எல்லை, இது போல் டிசைன்கள் இல்லை. கண்ணே கண்ணே உன் கனவென்ன, அன்பே சொல்லி அதன் விலை என்ன, நினைவுகள் தரும் சுகம்தானே, நிலை பெறும் அது நிஜம்தானே, மனம் போல் சேவைதானே. உயர்ந்த தரம், சிறந்த டிசைன்கள், நிறைந்த சேவை, தங்க மாளிகை, பாண்டிச்சேரி. Joy of surprise. Joy Alucas, the world's favorite jeweler.
அப்படி போட 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 புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 10 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நெல்லித்தோப்பில் திமுக அதிமுகவினர் மோதல். போலீசார் தடியடி நடத்தியதில் 20 பேர் காயம். சாலை மறியலில் ஈடுபட்ட ஜானகிராமன் கைது. மருத்துவ கருவிகள் வாங்கியதில் முறைகேடு. ஜிப்மர் டீன் ரெட்டி வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தவில்லை என்று இயக்குநர் விளக்கம். மழைக்கால நிவாரணத் தொகை வழங்காததால் பூமியான்பேட்டை பகுதி மக்கள் இன்று மறியல். விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் உட்பட சலுகைகள் வழங்கும்படி வலியுறுத்தல். முண்டாசு கவிஞன் பாரதி பிறந்த நாள் இன்று. முதல்வர், அமைச்சர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.